ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆத்மா இருக்கு இல்லைங்களா? இறந்து போனவங்களுடைய ஆத்மா வந்து உண்மையான ஆத்மாவாக இருந்தால், அதாவது உங்கள் மேலே அன்பு வைத்திருந்தவங்களாக இருந்தால், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சமான சித்தப்பா சித்தி இந்த மாதிரி எந்த உருவாக வேணாலும் இருக்கலாம். அவங்க பார்த்தீங்களா உங்கள் மேலே உண்மையிலே ரொம்ப அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்காங்கன்னு சொன்னால், அவங்க இறந்த பிறகும் உங்கள் மேலே வந்து அக்கறை காட்டுவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க இறந்த பிறகு உங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க உங்கள் கனவுல வந்து உங்களுக்கு உதவுவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஆறுதலாகவோ பேசலாம், இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையும் கொடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, இல்லை உங்கள் சித்தப்பா சித்தி, இல்லை நீங்கள் கட்டின மனைவி, யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஆத்மா வந்து உங்களே தான் சுற்றிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு கெட்டது கெடுதல் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கும், உங்களுக்கு ஆறுதல் கூறுற ஒரு நல்ல வெல்விஷராகவும் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது ரியலாக வந்து நானே எதிர்பார்த்தது. எனக்கே நடந்திருக்கு. எனக்கு எங்கள் தாத்தா இல்லை. அவர் வந்து என்னை ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்து வளர்த்தவர். எனக்கு இன்றைக்கி எதனா ஒரு கஷ்டம் அப்படின்னா நிச்சயமாக அவர் என் கனவுல வராரு. எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டியும் என் கனவுல வந்து நான் இருக்கம்மா, உனக்கு ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரடியாகவே பேசுகிற மாதிரி இருக்கும். நிஜமாலுமே அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வீட்டில், இல்லை நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி, அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாமே வந்து ரியலாக நடக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து உண்மை. ஏன்னா நம்ம மேலே அன்பு வச்சவங்க நமக்கு ஒரு கஷ்டம்னா ஆத்மாவால் மட்டும்தான் துரோகம் பண்ண முடியாது. மனுஷங்க வந்து எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆத்மாவுக்கு வந்து நேர்மையாக பேசக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கும். அதுக்கு துரோகம் பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது, கெடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. நம்ம மேலே உயிரே வச்சுருக்கவங்க நம்ம எதிர்பார்த்து எதையுமே இது பண்ண மாட்டாங்க. சரியா? அதே போல் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும், அதாவது புரட்டாசி அமாவாசையாக இருக்கட்டும், மாலைப்பச்சை அமாவாசையில் நீங்கள் திதி கொடுக்குறீங்க இல்லையா, அது கொடுக்கும் போதும் நீங்கள் அவங்களுக்கு கும்பிட்டு அவங்களுக்கு படையல் போடும்போதும் நீங்கள் பாருங்கள், உங்கள் மேலே விருப்பம் உள்ளவங்க, உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்க, அந்த ஆத்மா வந்து உங்களுக்கு கனவுலையோ இல்லையோ வேறு ஒருவர் மூலியமாகவோ வந்து உங்களுக்கு